ஹாய் ஆல், இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்தியான ரெசிபியோடு தான் நான் வந்திருக்கேன். ராகி லட்டு. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை நம்ம பார்த்துருவோம். வேர்க்கடலை, முந்திரி, பாதாம் எடுத்திருக்கேன், ஜாகரி எடுத்திருக்கேன், ராகி மாவு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து வேர்க்கடலை, முந்திரி, பாதாமை வந்து வறுத்து எடுத்துக்கிறேன் நெய்யில். அப்புறம் ராகி மாவையும் லைட்டாக வந்து நெய் விட்டு கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் இந்த ஜாகரி இருக்கு இல்லைங்களா, வெள்ளம் வந்து கரைச்சி எடுத்துக்கிறேன் நான். அப்புறம் இந்த மிக்சரை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அடித்து கொஞ்சம் குறைப்பாக எடுத்துக்கணும். ராகி மாவை வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த கரைச்சி வச்ச வெள்ளத்தையும் நான் வந்து கை பொறுக்க கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே பண்ணோன்னா உருண்டை பிடிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து அந்த அரைச்ச கேஷ்யூஸையும் வேர்க்கடலையும் கூட இதில் சேர்த்து நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துப்பேன். நம்ம வந்து கை பொறுக்க மெதுவாக கொஞ்சம் விட்டு கலந்து நம்ம எடுத்தால் தான் அந்த ராகி உருண்டை வந்து நல்லா வரும் நமக்கு. இங்கே பாருங்கள், நான் பிசைய அது வந்து நல்லா நிறம் மாறிடுச்சு. அட் த சேம் டைம் உருண்டையும் நமக்கு வந்து பிடிக்க ரொம்ப ஈஸியாகவும் வரும். ஸோ இந்த ரெசிபி வந்து ஹெல்தியான ரெசிபி அண்ட் மோரோவர் உங்கள் கூட இது ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் வரும் ட்ரை பண்ணும் போதே ரொம்ப நல்லா வந்திருந்தது. ஸோ உங்களோட ஷேர் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் வரல. ஸோ நான் வந்து இதை உங்களை ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். உங்களோட சப்போர்ட் இல்லைனா எனக்கு ரொம்ப கஷ்டம். நீங்கள் தான் என்னோட பெரிய சப்போர்ட்டே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ராகி ஒரு 15 to 20 ராகி லட்டுஸ் வந்துருச்சு. ரொம்பவே டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.